ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான மதுரை ஸ்டைலில் ஒரு பருப்பு அடை தோசை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கப்பில் அரை கப்பு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி இல்லைனாலும் பரவாயில்ல, சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இட்லி அரிசி தான் இதில் அரை கப்பு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அரை கப்பு நம்ம இட்லி அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 4 பருப்பையும் நம்ம எடுத்துக்கணும். துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, இந்த 4 பருப்பையும் அதே அளவில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த பருப்பை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காரத்துக்காக நான் 5 வரமிளகாவை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட குறைய வேணும்னா அதுக்கேற்றப்போல் வரமிளகாவை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. அதே போல் ஒரு அரைமுடி தேங்காவை இதே போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் தேங்காவை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா வரமிளகா, அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்சுருந்த பருப்பையும் அரிசியும் நம்ம இதில் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பையும் நம்ம இதில் சேர்த்து ரொம்ப மைய அரைக்காமல் கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதே போல் இது அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாவு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லில் நல்லா கல் காஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த மாவை எடுத்து இதே போல் வார்த்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் நெய்யையோ அல்லது எண்ணெயோ இதில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் நெய் நிறைய சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் வந்த உடனே அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போடலாம். இதே போல் நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையும் இதே போல் தோசை வார்த்து எடுத்துக்கலாம். இந்த தோசை எவ்வளவு சூப்பராக சாஃப்டாக கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பருப்பு எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் இதை வாரத்தில் ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.